முசிறி அருகே திருச்சி நாமக்கல் சாலையில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலையை சீரமைக்க கோரி இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். திருச்சி மாவட்டம் முசிறி தொட்டியம் அருகே மேய்க்கல் நாயக்கன்பட்டி என்ற இடத்தில் திருச்சி நாமக்கல் சாலையில் பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது அந்த காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே நாகைநல்லூர் கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்திலிருந்து காட்டுப்புதூருக்கு செல்லும் சாலை புதுப்பித்து தர வேண்டும் என பழுதடைந்த விழும் உள்ள குடிநீர் மேல் தேக்க தொட்டியும் அகற்றிவிட்டு புதிய குடிநீர் தொட்டி தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றன. நாகைநல்லூரில் இயங்கி வரும் ஆதி திராவிட துவக்க பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக இடிக்கப்பட்ட பழைய பள்ளிக்கூடத்தையும் புதிய பள்ளிக்கூடத்தையாக உடனடியாக கட்டித்தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றன பொதுமக்கள் அனைவரும். நாகைநல்லூர் ஏரிக்கு காவேரி ஆற்றிலிருந்து மழை பெய்ய கொண்டிருக்கும் வெள்ளை காலங்களிலும் வீணாகும் உபரி நீரையும் வரும் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி நாமக்கல் சாலை மேய்க்க நாக்கன்பட்டி என்ற இடத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் முசிறியை சேர்ந்த கோட்டாட்சியர் அமுதா தேவசானா, தொட்டியம் தாசில்தார் சேக்கிலார் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். முசிறி போலீஸ் டிஎஸ்பி சுரேஷ்குமார், தொட்டியம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஞானசேகரன் ஆகியோர் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றனர். எவ்வித முடிவும் எடுக்க முடியாது என்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுகின்றனர். பொதுமக்கள் சாலை மறியலின் முக்கிய காரணமாகவே தொடர்ந்து 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதித்து வருகின்றன. பல்வேறு கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டுமே தான் நாங்கள் சாலை விதிகளை கைவிடுவோம் என பொதுமக்கள் கூறுகின்றனர். மாற்று வழி திருப்பி விடப்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டு வருகின்றனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.